கருவறை முதல் கல்லறை வரை அனைவரும் கடை தொழிலாளர். முதல்ல அதை புரிஞ்சுக்காங்க. அப்பதான் உழைப்பின் உரிமை புரியும் உங்களுக்கு. உங்க சக்தி என்ன தெரியுமா? இந்த ஒத்த விரல்ல இருக்கு. இந்த ஒத்த விரல்ல போய் ஜாதிக்கு ஒரு ஓட்டை போட்டுறது, மதம் சொன்னா ஓட்டை போட்டுறது, காசு கொடுத்தான்னு ஒரு ஓட்டை போட்டுறது, எல்லாத்தையும் போட்டுவிட்டு கடைசியில தெருவில் நிக்கிறது. ஐயா 70 வயசுல புள்ளக்கிட்ட 50 ரூபாய்க்கு பிச்சை எடுக்கணும், மருமவாட்ட 50 ரூபாய்க்கு பிச்சை எடுக்கணும், ரோட்ல போய் நின்று 50 ரூபாய்க்கு பிச்சை எடுக்கணும். நான் பார்த்துட்டே இருக்கேன். 50 வருஷமா சென்னையை தெரு தெருவா சுத்துறேன். உழைச்சி களைச்ச எவ்வளவோ முதியவர்கள் சாலையில் பிச்சை எடுக்கிறார்கள். அனைவரும் உழைக்கும் வர்க்கம். ஒருவேளை சோறு இல்லாம பிச்சை எடுக்கிறாங்க. ஏன் இந்த நிலை? இந்த உழைத்த மக்களுக்கு 3000 ரூபாய் அவங்க அக்கவுண்ட்ல கொடுத்தா அந்த 3000 ரூபாய் வச்சு சாப்பிட முடியாதா? கண்டிப்பா சாப்பிட முடியும். இன்றைய பொருளாதார நிலைப்படி 100 ரூபாய் போதும் ஒரு நாளைக்கு. ரொம்பவும் ஆசைப்படக்கூடாது. அது பேராசை. நமக்கு தேவை உழைப்பின் உரிமை, நம்ம உழைச்சது. இதுக்கு நாம என்ன செய்யணும்? பல தலைமுறையா கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கி 77 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு அரசு கூட இன்னும் சரியாக உழைப்பின் உரிமை தரல. தாரேன்னு இவன் வாக்கு கொடுக்கான், அவன் வாக்கு கொடுக்கான். நாம கொண்டு போய் நம்ம வாக்கு அவனுக்கு கொடுத்துடுறோம். வருவான், தட்டுவான் கதவை. ஒரு ஓட்டுக்கு இவ்வளவு தரம்பா. வருவான், தட்டுவான் கதவை. நம்ம சாதி போட்டுரும்பா. வருவான், தட்டுவான் கதவை. நம்ம சாமி சொல்லி இருக்கும்பா. சாமி சொன்னாலும் சாத்தான் சொன்னாலும் உன் வாக்கை இந்த தடவை நீ செதற விட்டுறாத. இந்த தடவை செதற விட்டுட்டீன்னா இனி ஒரு காலம் உழைப்பின் உரிமை உனக்கு கிடைக்காது. அன்புக்கினிய தமிழக சொந்தமே, என் தோழர்களே, என் தோழிகளே, உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே. வலியே வலிமை ஊடகம், உழைக்கும் வர்க்கத்தின் ஊடகம், ஏழை எளிய வணிகர்களின் ஊடகம். உங்கள் தொகுதியிலே வேலைவாய்ப்பு. படித்தவர் படிக்காதவர் அனைவரும் பங்கு பெறலாம். விளம்பர மார்க்கெட்டிங் மேலாளர்கள், செய்தியாளர்கள், கேமராமேன்கள், உதவியாளர்கள், ஆண்கள், பெண்கள் என வயது வரம்பே இல்லாமல் அனைவரும் கலந்து கொள்ளலாம். விருப்பமுள்ளவர்கள் முழு நேரமாகவோ பகுதி நேரமாகவோ பணி செய்யலாம். உங்கள் தொகுதியிலே பணி செய்யலாம். அழைக்கவும் 92 83 34 64 15. நன்றி. வலியே வலிமை ஊடகம், இது நமது ஊடகம், உழைக்கும் வர்க்கத்தின் ஊடகம். தோழர் சீலன் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். கருவறை முதல் கல்லறை வரை வீட்டுக்கும் நாட்டுக்கும் உழைக்கும் வர்க்கத்திற்கு உழைப்பின் உரிமையும் ஊதியமும் சுதந்திரமும் இன்னும் சரியாக கிடைக்கவில்லையே, ஏன்? உழைக்கும் வர்க்கம் கருவறை முதல் கல்லறை வரை உழைக்கும் வர்க்கம். இந்த உழைக்கும் வர்க்கத்திற்கு உழைப்பின் உரிமை என்றால் என்னவென்று முதலில் தெரிய வேண்டும். கருவறை முதல் கல்லறை வரை மக்களுக்காக உழைக்கும் இந்த உழைக்கும் வர்க்கத்திற்கு உழைப்பின் உரிமை என்றால் என்னவென்று தெரியவில்லை. சுதந்திரம் பெற்று 77 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் இன்று வரை இந்தியாவில் கல்வியில் முதன்மை மாநிலம் என்று நாம் மார்தட்டிக் கொள்கிறோம். ஆனால் இந்த உழைக்கும் வர்க்கத்திற்கு உழைப்பின் உரிமை என்றால் என்னவென்று தெரியவில்லை. இந்த உழைப்பின் உரிமையை யார் தருகிறார்கள் என்று தெரியவில்லை. அது எங்கு இருக்கிறது என்று தெரியவில்லை. அதை எப்படி வாங்குவது என்று தெரியவில்லை. இதற்கு யார் காரணம்? அரசியல்வாதிகள் காரணமா அல்லது தொழில் சங்கங்கள் காரணமா அல்லது இந்த சமூகம் காரணமா? யார் காரணம்? இதை எங்கு சொல்லி தந்தார்கள்? எங்கு சொல்லி தருவார்கள்? யார் சொல்லி தருவார்கள்? அரசியல்வாதிகள் நிச்சயம் சொல்லி தர மாட்டார்கள். இந்த மக்கள் உழைப்பின் உரிமையை அனுபவித்து விட்டால் வாழ்க்கையில் வளமான ஒரு நல்ல நிலைக்கு போய்விடுவார்கள் என்று அவர்களுக்கு ஒரு பயம். எல்லா அரசியல்வாதிக்கும், ஒருவருக்கு இருவருக்கு அல்ல, எல்லா அரசியல்வாதிக்கும் இந்த மக்களுக்கு
விழிப்புணர்ச்சி வந்துவிட்டால், உழைப்பின் உரிமை என்னவென்று தெரிந்துவிட்டால், இந்த உழைக்கும் வர்க்கம் நாம் சொல்லும்படி வாக்களிக்குமா, நமக்கு வாக்களிக்குமா என்ற ஒரு சந்தேகம், அரசியல்வாதிகளுக்கு ஒரு சந்தேகம். அதனால் இந்த அரசியல்வாதிகள் சொல்லித் தரவில்லை. இந்த உழைக்கும் வர்க்கத்தில் யாரெல்லாம் பயன்பெற முடியும்? உழைப்பின் உரிமை என்றால் என்ன? நான் சொல்கிறேன். ஒரு காலத்தில் எனக்கே தெரியாமல் தான் இருந்தது. உழைப்பின் உரிமை என்றால் என்னவென்று தெரியாமல் இருந்தது. குறிப்பாக நாம் ஒரு முதலாளி இடத்தில் வேலை செய்கிறோம். ஒரு 1000 ரூபாய் சம்பளம் நிர்ணயம் பண்ணி ஒரு 1000 ரூபாய் தர்றார். அந்த 1000 ரூபாய் அவர் நமக்கு தர்றது ஊதியம், கூலி, சம்பளம், எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த 1000 ரூபாயை எடுத்து சென்று நாம் நமது குடும்பத்திற்காக செலவிடும் போது நாம் அரசாங்கத்திற்கு செலுத்துவது வரி. இந்த உழைக்கும் வர்க்கம் செலுத்தும் இந்த வரி பணத்தில் இந்த உழைக்கும் வர்க்கம் வாங்கும் ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு விதமான வரி கட்டி வாங்குகிறோம். அந்த வரி பணத்தில் இருந்து அரசாங்கம் தொழிலாளர் துறை என்று ஒன்றை வைத்துள்ளது. அந்த தொழிலாளர் துறை என்ற துறையில் இன்று வரை 18 வாரியங்கள் உள்ளன. இந்த 18 வாரியங்களும் ஒவ்வொரு வாரியமும் ஒரு துறை சார்ந்த ஒவ்வொரு தொழிலாளிக்கும் ஒவ்வொரு வாரியம் ஏற்படுத்தி வைக்கிறார்கள். அப்படியானால் இங்கே 18 வகையான வாரியம் இருக்குது என்றால் 18 வகையான தொழிலாளிகள் தான் உள்ளார்களா என்றால் இல்லை. 1000 வகையான தொழிலாளர்கள் உள்ளார்கள். இந்த 1000 வகையான தொழிலாளர்களுக்கு இந்த உழைப்பின் உரிமையை 18 வாரியங்களுக்குள் அடைத்து அதை உங்களுக்கு இந்த வாரியம், உங்களுக்கு இந்த வாரியம், இந்த வாரியத்தில் இருப்பவர்களுக்கு இந்த சலுகை, இந்த வாரியத்தில் இருப்பவர்களுக்கு இந்த சலுகை என்று அந்த உழைப்பின் உரிமையை இந்த மக்களுக்கு, இந்த தொழிலாளர்கள் வர்க்கத்திற்கு அரசு தருவதில் ஏற்றம் இறக்கம் உள்ளது. நானும் ஆசைப்பட்டேன் இந்த தமிழ்நாட்டில் உள்ள கருவறை முதல் கல்லறை வரை மக்களுக்காக உழைக்கும் இந்த கடை தொழிலாளர்களுக்கு, கடை தொழிலாளர்கள் என்றால் யார்? அனைவருமே. கடை இல்லாமல் இங்கு ஒருவருக்கும் ஒன்றுமே கிடைக்காது. ஆகவே அனைவரும் கடை தொழிலாளர்கள். இவர்களுக்கு எங்கு வாரியம் உள்ளது, அது என்ன வகையில் செயல்படுகிறது என்று நாங்களும் மாண்புமிகு அம்மாவிடத்தில் கோரிக்கை வைத்து அவர்கள் எங்களுக்கு ஒரு தொழிற்சங்கம் கொடுத்து, நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியுள்ளேன், நாங்கள் முதலில் ஒரு வணிகர் சங்கமாகத்தான் இதை ஆரம்பித்தோம், ஒரு வியாபாரிகள் சங்கமாகத்தான் ஆரம்பித்தோம். ஆனால் அதில் இந்த வாரியம் வராது என்று தெரிந்து கொண்டோம். இந்த ஏழை எளிய வணிகர்கள், கிட்டத்தட்ட கடை தொழில் சார்ந்தவர்கள் மட்டுமே 2 கோடி பேர் உள்ளார்கள். மீனவர்கள், விவசாயிகள், கட்டிட தொழிலாளர்கள், ஓட்டுநர்கள், அனைத்து வகையான கடைகளில் வேலை செய்பவர்கள், சாலைகளில் வியாபாரம் செய்பவர்கள், கணவன் மனைவி இல்லது தாய் தந்தை அல்லது அப்பா பிள்ளை அல்லது தாயும் மகனும் என்று ஒரு சிறு கடையை நடத்துவார்கள். ஒரு பெட்டி கடையோ, மல்லிகை கடையோ, பேன்சி கடையோ, இரும்பு கடையோ, ஏதோ ஒரு கடையை 2 பேர் நடத்துவார்கள். அந்த 2 பேரும் அந்த கடையை நடத்தும் போது ஒரு சிறு முதலீட்டில் தனக்குத்தானே அவர்கள் அந்த தொழிலை செய்யும் போது அவர்களும் ஒரு தொழிலாளி தான். அவர்கள் முதலாளி வர்க்கத்தில் வரமாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அன்று உழைத்தால், அன்று கடையை திறந்து காலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை கடையை திறந்தால் மட்டுமே அவர்களுக்கு உரிய அந்த சம்பளம் லாபமாக ஒரு 500 600 கிடைக்கிறது. எல்லோருக்கும் 1000 2000 10,000 20,000 என்று வருமானம் இல்லை. சாதாரணமாக ஒரு கட்டிட தொழிலாளி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 1200 ரூபாய், ஒரு பெயிண்டருக்கு 1200 ரூபாய், ஒரு கார்பெண்டருக்கு 1200 ரூபாய், ஒரு பெரிய ஆளுக்கு 1000 ரூபாய், ஒரு சித்த ஆளுக்கு 900 ரூபாய். அதே ஒரு நாள் வேலைக்கு கூப்பிட்டா 1000 ரூபாய். சரி, ஒரு பெண் 1000 ரூபாய், ஒரு ஆண் கொத்தனார் 1200 ரூபாய், 2200 ரூபாய் அந்த வீட்டுக்குள்ள இன்னைக்கு வருமானம் வந்துடுது. ஆனால் ஒரு 50,000 ரூபாய் முதலீட்டில் கணவன் மனைவி ஒரு கடை நடத்துறாங்க, ஒரு வியாபாரம் பண்றாங்க, ஒரு தொழில் பண்றாங்கன்னா அந்த 2200 ரூபாய் வருதா? இல்லை. எவ்வளவோ தோழர்களை, எவ்வளவோ வணிகர்களை, வியாபாரிகளை
ஏழை எளிய சிறு குறு வணிகர்களை சந்தித்து கேட்கும் பொழுது, ஐயா இன்று 700 ரூபாய் எங்களுடைய லாபம், எங்களுடைய ஊதியம் இன்று 700 ரூபாய். நாங்கள் செய்த வியாபாரம் 3000 ரூபாய், இதுல நாங்கள் செய்த வியாபாரம் 5000 ரூபாய், இதுல எங்களுடைய லாபம், எங்களுடைய ஊதியம் பார்த்தீங்கன்னா வெறும் 700 ரூபாய். அப்போ இவங்க அந்த தொழிலை விட்டுட்டு அந்த கடையை விட்டுட்டு வேலைக்கு போயிடலாம். எல்லோரும் வேலைக்கு சென்று விட்டால் சின்ன சின்ன கடைகளை நடத்துவது யார்? சிறு குறு தொழில்களை செய்வது யார்? யார் சாலையில் கீரை விற்பது? யார் சாலையில் பழம் விற்பது? யார் சாலையில் சென்று மக்களுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்களை விற்பனை செய்வது? அப்போ அந்த தொழிலையும் ஆணும் பெண்ணும் இணைந்து தொழில் செய்தால்தான் மக்களுக்கு எல்லா பொருள்களும், எல்லாரும் போய் பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா? எல்லாரும் போய் பெரிய நிறுவனத்தில் பொருள்களை வாங்க முடியுமா? வீட்டுக்கு தேவையான அன்றாடு தேவைப்படுற உணவு சம்பந்தப்பட்ட பொருட்களை நம்ம சாலையில் தான் வாங்கினா தான் நமக்கு லாபம். தினக்கூலிகள், இந்த தினக்கூலிகள் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அதனால அந்த வேலையை செய்வதற்கும் சிறு சிறு வணிகம் செய்வதற்கும் தோழர்கள் தோழிகள் தேவை. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா இந்த 18 வாரியங்கள் இந்த சிறு குறு வணிகர்களுக்கு சரியான விழிப்புணர்ச்சி இல்லாமல் இருப்பதினால் அவர்களுக்கு அப்படி ஒரு வாரியம் இருப்பதே தெரியவில்லை. இந்த ஏழை எளிய வணிகர்களுக்கு தங்களுக்கு இப்படி ஒரு வாரியம் உள்ளது, தங்களுக்கு அரசு இது போன்ற சலுகைகளை நலத்திட்ட உதவிகளை தருகிறது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஓரளவுக்கு இப்படியெல்லாம் ஸ்கீம் இருக்கிறது யாருக்கு தெரியுதுன்னா அந்த ஓட்டுநர்களுக்கும் கட்டிட தொழிலாளர்களுக்கும் தெரியுது. மற்ற தொழிலாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக இன்னைய வரைக்கும் அதை சரியாக விழிப்புணர்ச்சி கொடுத்து யாருமே அதை வாங்கி கொடுக்கல. ஏன் வாங்கி அவங்க கொடுக்கறதில்ல அப்படின்னு சொன்னால், அதை வாங்கி கொடுக்கிறவர்களுக்கு அதில் வருமானம் இல்லை. வருமானம் இல்லாததால் அந்த வேலையை செய்ய யாருமே இல்லை. குறிப்பாக இப்போ இந்த சவர தொழிலாளர்களுக்குன்னு ஒரு வாரியம் இருக்குது, மண்பாண்ட தொழிலாளர்களுக்குன்னு ஒரு வாரியம் இருக்குது, சமையல் தொழிலாளர்களுக்குன்னு ஒரு வாரியம் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தொழிலாளர்களுக்கும் ஒரே வாரியமாக வச்சுருக்காங்க. அதில் யார் வேணால் சேரலாம் அந்த அமைப்பு சாரா தொழிலாளர் வாரியன்ட்டு. இது போன்ற வாரியங்கள் இருப்பது இந்த உழைக்கும் வர்க்கத்துக்கு தெரியாமல் இருப்பதினால் இவர்களுக்கு அந்த வாரிய நலத்திட்டங்களை கொண்டு சேர்ப்பதற்கு உரிய தோழர்கள் இல்லாத காரணத்தினால் இன்று வரை அவர்கள் அதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் உள்ளது. ஆகவே நமது தொழிற்சங்கம் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு ஒரு கோரிக்கை. நமது சங்கத்தின் சார்பாக, தமிழக அனைத்து கடை தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வணிகர் சங்கம், எல்லா வணிகர் சங்கமும் சேர்ந்து ஒரு 42 மாநாடு போட்டாங்க. அந்த வணிகர் நல வாரியம்னு 25 வருஷம் முன்னாடி பீச் ரோட்டில் ஒன்று ஆரம்பித்து வச்சுருக்காங்க. பத்திரமா இருக்குது, பீச் ரோட்டில் ரொம்ப பத்திரமா அது இருக்குது. ஆனால் ஒரு 1000 வணிகர்களாவது ஏதாவது அந்த வணிகர் நல வாரியத்தில் ஏதாவது வாங்கியிருக்காங்களான்னு விசாரிக்கிற வரைக்கும் இன்னை வரைக்கும் ஒருத்தர் கூட நான் வாங்கியிருக்கேன் அப்படின்ற தகவலும் இல்லை. ஆகவே வணிகர் நல வாரியம் அது ஒரு பக்கம் இருக்கட்டு, இந்த தொழிலாளர் நல வாரியம் தமிழக அனைத்து கடை தொழிலாளர் சங்கத்திலிருந்து தொழிலாளர் நல வாரியத்தில் தொழிற்சங்கமாக பதிவு பண்ணதுனால ஒட்டுமொத்த கருவறை முதல் கல்லறை வரை இருக்கிற அனைத்து தொழிலாளர்களுக்கும் நமது சங்கம் மூலம் மீன் பிடிக்கிற தோழர்களுக்கும் சரி, மீன் விற்பனை பண்ற தோழருக்கும் சரி, மீன் வறுத்து கொடுக்கிற தோழருக்கும் சரி, மீன் சுத்தப்படுத்தி கொடுக்கிற தோழருக்கும் சரி, விவசாய தோழருக்கும் சரி, விவசாய நாத்து நடும் தோழர்களுக்கும் சரி, விவசாய ஏற்படுத்தல் தோழர்களுக்கும் சரி, விவசாயத்தில் பூச்சி மருந்து அடிக்கிற தோழர்களுக்கும் சரி, விவசாய வேலை எந்த வேலை பார்த்தாலும் சரி, அத்தனை தொழிலாளர்களுக்கும் தோழர்களுக்கும் நமது கடை தொழிலாளர் சங்கத்தில் இடம் இருக்கு, அந்த வாரியத்தில் இடம் இருக்கு. நமது கடை தொழிலாளர் சங்கத்தில் அவங்க உறுப்பினர் ஆகும்போது அவங்களுக்கும் இதில் இடம் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் சங்கம் எக்கச்சக்கமாக இருக்கு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சங்கம் இருக்கு, ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு சங்கம் இருக்கு, ஒவ்வொரு ஸ்டாண்டுக்கும் ஒரு சங்கம் இருக்கு, பலாயிரம் சங்கம் இருக்கு ஓட்டுநர்கள் சங்கம். அந்த ஓட்டுநர்கள் சங்கம் ஓட்டுநர்களுக்கும் ஏழை எளிய ஓட்டுநர்களுக்கும் இந்த கடை தொழிலாளர் சங்கத்தில் இடம் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சாலை வியாபாரிகள், சிறு குறு வியாபாரிகள், இவர்களுக்கும் இந்த தொழிற்சங்கத்தில் இடம் இருக்கு. அவர்களுக்கும் இதில் சேரக்கூடிய தகுதி இருக்கு. அதைத்தான் சிம்பிளாக ஷார்ட்டாக சொன்னேன். என்ன சொன்னேன்னா, கட்டிட தொழிலாளியோ, விவசாய தொழிலாளியோ, மீன்பிடி தொழிலாளியோ, ஓட்டுநர் தொழிலாளியோ, அனைத்து
வேலைகளை செய்ய தொழிலாளர்களுக்கும் இந்த கடை தொழிலாளர் சங்கத்தில் உரிமை இருக்கு, சேரக்கூடிய உரிமை இருக்கு, வாரியத்தில் அந்த நலத்திட்டங்களை அனுபவிக்கிற உரிமை இருக்கு. அதனால நமது மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். உழைப்பவர்கள், ஒரு கட்டிட தொழிலாளி 10 மணிக்கு போறாரு, ஒரு 6 மணிக்கு டியூட்டியை முடிச்சிடறாரு, குறைஞ்சபட்சம் ஒரு 7 மணி நேரம் வேலை செய்யறாரு. 7 மணி நேரம் வேலை செய்யற ஒரு தொழிலாளி 1200 ரூபா சம்பளம் வாங்குறாரு. ஒரு பெரிய ஆளா போறவர் 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. ஆனால் ஒரு சிறு குறு கடைகள்லையோ இல்லை ஒரு சிறு குறு நிறுவனங்கள்லையோ வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 300 ரூபா 400 ரூபாய்க்கு மேலே சம்பளம் இல்லை. அன்றாட கூலி தொழிலாளர்களுக்கு அவர் ஒரு வாட்ச்மேனாக நிற்கலாம், இல்லை ஒரு பாக்கெட் பண்ணுறவராக இருக்கலாம், இல்லை ஒரு செல்ஃபில் பொருளை அடுக்கிறவராக இருக்கலாம். இந்த மாதிரி அனைத்து கடைகள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த கடை தொழிலாளர்களுக்கு போதிய ஊதியம் இல்லை, இன்னை வரைக்கும் இல்லை. நீங்கள் நிறைய கடைகளில் நிறைய தோழர்களை பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் 500 ரூபாய்க்கு மேலே சம்பளம் இருக்கான்னா இல்லை. அந்த 300, 400, 450, 500 ரூபாய்க்கு கீழே தான் இருக்குது. அதுக்கும் கோரிக்கை வச்சுருக்கோம் நம்ம முதல்வர்கிட்ட, அதுக்கும் நாம் கோரிக்கை வச்சுருக்கோம். ரெண்டாவது, இந்த முதல்வருக்கு நாம் வச்ச கோரிக்கையில் என்ன சொல்லியிருக்கோம்னா, ஐயா எல்லோருக்கும் எல்லாம் சமம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்று பத்திரிகையிலையோ தொலைக்காட்சியிலையோ அவங்க சொல்றது என்னன்னா, எல்லோருக்கும் எல்லாம் சமம். அப்ப எல்லோருக்கும் எல்லாம் சமம்னும் போது இந்த உழைக்கும் வர்க்கத்துக்கு இந்த உழைப்பின் உரிமை ஊதியம் ஏற்ற இறக்கமா கொடுக்குறாங்க. நாங்க இந்த கொத்தனாருக்கு கொடுக்குற 1200 ரூபா கொடுன்னு கேட்கல, 500 ரூபா ஆணுக்கோ பெண்ணுக்கோ சம ஊதியமா, 2 பேரும் ஒரே வேலையை தான் செய்யறாங்க. சரியா? இப்ப கொத்தனார் வேலை 1200 ரூபாய், சித்தாள் வேலை 900 ரூபாய். அது சரி, நீங்க வச்சிருக்கீங்க, ஓகே ரைட். ஆனா அந்த கடைகள்ல ஒரே அளவு வேலையை தான் 2 பேருமே செய்யறாங்க. ஒரு பேக்கிங் பண்றதுலயோ ஒரு பொருள் அடுக்கிறதுலையோ ஆணும் பெண்ணும் சரி நிகரா சரி சமமா தான் ஒரு வேலையை செய்யறாங்க. அதனால சமமான ஊதியம் கேட்டு ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். எல்லோருக்கும் எல்லாம் சமம் என்றால் இந்த வாரியங்கள் 18 வாரியம் வச்சு ஒருத்தருக்கு ஏற்றமா ஒருத்தருக்கு இறக்கமா ஒருத்தருக்கு ஏற்றமா ஒருத்தருக்கு இறக்கமா, இந்த ஏற்ற இறக்கமா இந்த வாரியத்தில் சலுகை கொடுக்காதீங்க, நலத்திட்டங்கள் கொடுக்காதீங்க, எல்லோருக்கும் சமமா கொடுங்கன்னு நம்ம முதல்வருக்கு கோரிக்கை வச்சிருக்கோம். இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இதன் வாயிலாகவும் நாம தெரிவிக்கிறோம், இந்த கருத்தை தெரிவிக்கிறோம். கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருக்கும் எல்லாம் சமம். உழைக்கும் வர்க்கத்திற்கு உழைப்பின் உரிமை திட்டத்தின் கீழே நம்ம பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, மாணவ செல்வர்கள், இந்த மாணவ செல்வங்களுக்கு கட்டணமில்லா கல்வி. இன்னைக்கு நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 6000 பிள்ளைங்க இருக்கு, 8ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்க. ஆனா இந்த பகுதியில் 8ஆம் கிளாஸுக்கு மேல ஸ்கூலே இல்லை. ஸ்கூல் இருந்தால் தானே பிள்ளைங்க போய் படிக்கும். அவ்வளோ பிரைவேட் ஸ்கூல் தான் இருக்கு. அப்போ பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்து இவங்க வாங்குற சம்பளம், கையில் இருக்கிறது, காதில் இருக்கிறது, காலில் இருக்கிறது எல்லாத்தையும் விற்று தான் இந்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அடமானம் வச்சு தான் பீஸை கட்டுறாங்க. எப்படியாவது என் பிள்ளை படிச்சிடணும், நல்லா படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த கடை தொழிலாளர் குழந்தைங்களுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடக்க கல்வி முதல் முதுகலை பட்டப்படிப்பு வரை அனைத்து வகை படிப்புகளும் சிபிஎஸ்இ தரத்திற்கு, எந்த தரத்துக்கு, சிபிஎஸ்இ தரத்திற்கு கடை தொழிலாளர்கள் குழந்தைங்களுக்கு இருமொழி கொள்கையில் கல்வி தர வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கோம். 2வது கோரிக்கையா. 3வது கோரிக்கையாக தமிழக முதல்வருக்கு நாம என்ன கோரிக்கை வச்சிருக்கோம்னா, மே 1 என்றால் உலகம் முழுவதும் உழைக்கும் வர்க்கத்திற்கு உழைப்போர் தினம். இந்த உழைப்போர் தினத்துல இந்தியா விட்டுருங்க, இந்த தமிழ்நாட்டில் நானும் 50 வருஷமா சுத்திக்கிட்டு இருக்கேன் கடையா. ஆயிரக்கணக்கான கடை ஏறி இறங்கியிருக்கேன். எந்த கடையில் மே 1க்கு லீவு கொடுத்து தொழிலாளருக்கு சம்பளம் கொடுத்தாங்க? அந்த ஒரு நாள் லீவு விட்டா என்ன? மாசத்துல ஒரு நாள் லீவு கிடையாது. அந்த வருஷத்துல ஒரு நாள் இந்த உழைப்போர் தினம், தொழிலாளர் தினம் உலகம் முழுக்க கொண்டாடுறாங்க. ஐயா காரல் மார்க்ஸ் எவ்வளவோ கொடுமைகளையும் கஷ்டங்களையும் தாங்கி இந்த தினம் கொண்டாடுறதுக்கு எவ்வளவோ உழைச்சி ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு போனார். ஐயா அம்பேத்கர் அவர்கள் இந்த தொழிலாளர்களுக்காக எவ்வளவோ சட்டத்திட்டங்களை மாற்றி அமைச்சு போராடி ஏற்படுத்தி வச்சுட்டு போனார். தந்தை பெரியார்
1930 இங்கிலாந்தில் போய் 50,000 தொழிலாளருக்கு மத்தியில் பேசிட்டு வந்திருக்காரு. அப்போ இங்கிலாந்தில் போய் 50,000 பேருக்கு மத்தியில் தொழிலாளருக்கு பேசியிருக்காரு, உரிமையை பேசியிருக்காருன்னா அப்போ தமிழ்நாட்டில் எத்தனை லட்சம் பேருக்கு பேசியிருப்பாரு? தந்தை பெரியார் எத்தனை லட்சம் பேருக்கு பேசியிருப்பாரு? எல்லாம் பேசிட்டு போறாங்க. ஆனால் நடைமுறைக்கு வருதா? யார் நடைமுறைப்படுத்த வேண்டும்? அரசு தானே நடைமுறைப்படுத்த வேண்டும். அரசில் சட்ட திட்டம் இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் அது நடைமுறையில் இருக்கா? மக்களை போய் சேர்ந்துதா? உழைக்கும் வர்க்கத்தை போய் சேர்ந்துதான்னு யார் பார்க்கணும்? சேரலையே, இன்னைய வரைக்கும் சேரல. இந்த மே 1க்கு ஒரு கேமராவை எடுத்துட்டு அரசு சார்பில் ஒரு ரவுண்டு போயிட்டு வர சொல்லுங்க. எவ்வளவு நிறுவனங்கள் மூடி இருக்கு? எல்லாம் ஐடி கம்பெனி, இன்டர்நேஷனல் கம்பெனி எல்லாம் மூடி இருப்பான். அன்றாட கூலிக்கு வேலை செய்யற இந்த கடை தொழிலாளருக்கு எங்க லீவு கொடுத்தாங்க? எந்த நிறுவனத்தில் லீவு கொடுத்தாங்க? நான் எந்த முதலாளியும் தனிப்பிட்டு குறிப்பிட்டு சொல்ல வரல, ஒட்டு மொத்தமா சொல்றேன். எந்த கடையில லீவு கொடுத்தீங்க? எந்த கடை தொழிலாளருக்கு அன்னைக்கு லீவு கொடுத்தீங்க, சம்பளம் கொடுத்தீங்க? இதைத்தான் 3வது கோரிக்கையாக முதல்வர் அவர்களுக்கு இந்த கடை தொழிலாளர் சங்கம் வச்சிருக்கு. உழைப்போர் தினம் மே 1 அனைத்து கடைகளுக்கும் விடுமுறை விட்டு தொழிலாளர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அன்றைய தினம் கொடுக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் அவர்கள் ஆணையிட வேண்டும். 4வது கோரிக்கை, அனைத்து கடைகளிலும் மாதம் ஒரு நாள் தொழிலாளர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை கொடுக்க வேண்டும். நான் எல்லா கடையும் சொல்லல, எல்லா நிறுவனத்தையும் சொல்லல. சில இடங்கள்ல ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா லீவு கொடுத்துறாங்க, எல்லாருக்கும் லீவு. ஒரு சில கடைகளில் அவர்களும் முதலாளி இருக்கிறாரு, நான் இல்லைன்னு சொல்லல. அந்த கடை முதலாளியும் அவரும் அந்த ஞாயிற்றுக்கிழமை அங்கே உட்காந்து வேலை செய்கிறாரு, கடையை பார்த்துக்கிறாரு, வியாபாரம் பண்ணுறாரு. ஒரு 4 பேரை வச்சுருக்காங்க, ஒரு 10 பேர் வச்சுருக்காங்க. ஏன் நீங்களும் தான் ஒரு நாள் லீவ் எடுக்கிறது, மாதத்தில் ஒரு நாள் லீவ் எடுக்கிறது. அந்த மாதத்தில் ஒரு நாள் லீவ் என்ன என்பதை, எந்த நாள் என்பதையும் கடை வாசலில் ஒட்டலாம். ஒரே ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் லீவு கொடுங்க. இது அரசாங்கம் சட்ட திட்டமாக கொண்டு வந்தாலும் சரி, கடைபிடிக்கிறது யாரு? நாம தான் கடைபிடிக்கணும். உங்களுக்கும் கோரிக்கையா வைக்கிறோம். இது அரசுக்கு வச்சது மட்டுமல்ல, மாண்புமிகு முதல்வருக்கு வச்சது மட்டுமில்ல, மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய கடை தொழிலாளர்களை வாழ வைக்கிற ஆசானாகிய, குருவாகிய, தந்தையாகிய உங்களுக்கும் தான் வைக்கிறோம். எல்லா கடை முதலாளிக்கும் தான் வைக்கிறோம். உங்களையும் கடவுளா நினைச்சு கேட்கிறோம், உங்களையும் சாமியா நினைச்சு கேட்கிறோம். இந்த உழைக்கும் வர்க்கம் தமிழ்நாட்டை 4 கோடி சார்பா கேட்கிறோம், ஒருத்தர் சார்பா கேட்கல. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் குழந்தையா இருக்கிறப்போ என்னைக்கு எங்க கடை லீவுன்னு கரெக்டா தெரியும். மாசத்துல ஒரு நாள் வியாபார சங்க கூட்டத்துக்கு கிளம்புவாங்க. இன்னைக்கு அது எங்க போச்சு? என்ன ஆச்சு? யாரால போச்சு? அது எவனால வீணா போச்சு? இந்த அந்த அநியாயத்தை பண்ணவன் யாருன்னே தெரியல. ஆனா 50 வருஷம் முன்னாடி கரெக்டா லீவ் விட்டாங்க, மாசம் ஒரு நாள். முதலாளிக்கும் அன்னைக்கு லீவு, தொழிலாளிக்கும் அன்னைக்கு லீவு, மாசம் ஒரு நாள் லீவு கிடைச்சது. அது மாதிரி உங்களை கடவுளா சாமியா நினைச்சு கேட்கிறோம். மாசம் ஒரு நாள் லீவு கொடுங்க, சம்பளத்துடன் கூடிய விடுமுறை கொடுங்க. நீங்களும் வீட்டுக்கு போங்க, பேரம்பேத்தியோட சந்தோஷமா இருங்க, குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க. அந்த ஒரு நாள்ல கோடி கோடியா அழியிற மாட்டோம். ஒரு நகர்னு, ஒரு தெரு, ஒரு ஏரியான்னு இருக்குன்னா அங்க 50 மளிகை கடை இருக்கும், 50 டீ கடை இருக்கும். 50 டீ கடையை லீவ் விட சொல்லல, 50 மளிகை கடையை லீவ் விட சொல்லல. அவரு 25ஆம் தேதி விடுவாரு, நீங்க 27ஆம் தேதி விடுங்க, அவரு 23ஆம் தேதி விடுவாரு. டீ கடைக்காரங்க மாத்தி மாத்தி விடுங்க. மளிகை கடைக்காரு அவரு 1ஆம் தேதி விட்டுருப்பாரு, இவரு 2ஆம் தேதி விட்டுருப்பாரு. இங்க ஒரு 5 கடை 3ஆம் தேதி விடுவாங்க. உங்க கடை லீவு என்னைக்கு என்பதை நீங்களே முடிவு செய்யுங்க. நீங்க முடிவெடுங்க, தயவு செஞ்சு லீவ் கொடுங்க. மற்றும் சிறு குறு நிறுவனங்களில் உங்க கடை என்னைக்கு லீவுன்றத தமிழ்ல அச்சிட்டு அதை வாசலில் ஒட்ட வேண்டும். எங்க கடை மாசமானா இத்தனாம் தேதி லீவு, இல்லைன்னா எங்க கடை வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை லீவு, இல்ல எங்க கடை வார வாரம் மதியத்துக்கு மேல ஞாயிற்றுக்கிழமை லீவு. இது சார்ந்த துறை சார்ந்த அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்ய வரும்போது வாசல்ல இந்த ஃபுட் சேஃப்டி லைசன்ஸை ஒட்டியிருப்பாங்க, இந்த கார்பரேஷன் லைசன்ஸை ஒட்டியிருப்பாங்க. அதே போன்று இந்த கடை இன்று விடுமுறை, எங்க கடை வந்து 23ஆம் தேதி விடுமுறை, எங்க கடை 3ஆம் தேதி விடுமுறை, எங்க கடை 13ஆம் தேதி விடுமுறை, எங்க கடை 17ஆம் தேதி விடுமுறை என்பதை வாசலில் தமிழில் அச்சிட்டு ஒட்ட வேண்டும். இதை கடைபிடிக்காத கடைக்கோ நிறுவனத்திற்கோ
கடை உரிமத்தை, அதாவது கடை லைசன்ஸை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்றதும் நமது மாண்புமிகு முதல்வருக்கும் வச்ச கோரிக்கை. உங்களுக்கும் இந்த கோரிக்கையை நாங்கள் தாழ்மையோட தெரிவிக்கிறோம். அடுத்தபடியா இந்த தினக்கூலியா வேலை செய்கிறாங்க இல்லையா கடைகளில், அவர் பாக்கெட்லாம் தூக்கி அடுக்கிறவராக இருக்கலாம், பெட்டியை தூக்கி சமைக்கிறவராக இருக்கலாம், இல்லை அந்த அம்மா பெருக்கி துடைக்கிறவங்களா இருக்கலாம், தூய்மை பணியாளராக இருக்கலாம், இல்லை ஒரு பேக்கிங் செக்ஷனில் இருக்கலாம். இந்த தினக்கூலிகளுக்கு 500 ரூபா, குறைஞ்சபட்சமாக ஒரு 500 ரூபாயாவது சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கடை முதலாளிகளுக்கு இதை வலியுறுத்தி தாங்கள் ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு 4வது கோரிக்கையா வச்சிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5வது கோரிக்கை, கருவறை முதல் கல்லறை வரை மக்கள் நலமோடு வளமோடு வாழ உழைத்த அனைத்து தொழிலாளர் தெய்வங்களுக்கும் வாரியத்தில் 55 வயசு வரைக்கும் தான் வாரியத்தில் சேர்ற உரிமையை வச்சிருக்காங்க. என்ன வயசு? கருவறை முதல் கல்லறை வரை வீட்டுக்கும் நாட்டுக்கும் உழைக்கும் இந்த தொழிலாளர் தெய்வங்களுக்கு 55 வயசுக்கு மேல வாரியத்தில் சேர முடியாதான். 18 வாரியம் வச்சிருக்காங்க. இந்த 16ஆம் நாள் கொண்டாடுற மாதிரி 18ஆம் நாள் கொண்டாடுற மாதிரி 18 வாரியம் வச்சு 55 வயசுக்கு மேல உனக்கு உரிமை கிடையாது, உழைப்பின் உரிமை கிடையாது அப்படின்னு அரசாங்கத்தில் வாரியத்தில் ஒரு சட்டத்திட்டத்தை வாரியத்துறை தொழிலாளர் நலத்துறை வச்சிருக்குது. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, நான் 59 வயசு வரைக்கும் சேர்த்துக்கிறேன். அப்போ 60 வயசானா நாங்க என்ன கேட்டிருக்கோம்னா கோரிக்கையில அதை நீக்கி தொழிலாளர்கள் கருவறை முதல் கல்லறை வரை மக்களுக்காக உழைக்கும் தொழிலாளர் தெய்வங்களுக்கு 100 வயது ஆனாலும் 110 வயது ஆனாலும் அதுவரை கூட அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும் இப்படி ஒரு வாரியம் இருக்கு, இப்படி ஒரு ஸ்கீம் இருக்கு, இதுல போய் நம்ம சேரணும், இந்த உழைச்ச உரிமையை அனுபவிக்கணும்னு அவங்களுக்கு தெரியாம இருக்குது. தெரியாம வாழ்ந்துட்டாங்க. யாரும் சொல்லி தரல, அப்பா சொல்லி தரல, அம்மா சொல்லி தரல, தாத்தா சொல்லி தரல, பாட்டா சொல்லி தரல, யாருமே சொல்லி தரல. ஏன்னா தெரியல, தலைவனும் சொல்லி தரல. வருஷம் வருஷம் காலண்டர் கொடுத்து சந்தா வாங்குற வணிகர் சங்கமும் சொல்லி தரல, வருஷம் வருஷம் சந்தா வாங்குற தொழிற்சங்கமும் சரியா சொல்லி தரல, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓட்டு போடுன்னு சொல்ற அரசியல் கட்சியும் சொல்லி தரல, கும்பிடுற சாமியும் சொல்லி தரல, படைச்ச தெய்வமும் சொல்லி தரல. எப்படி தெரியும்? ஸ்கூல்ல படிக்கும்போது ஸ்கூல்ல சொல்லி தந்திருந்தாலாவது தெரிஞ்சிருக்கும். நல்லா ஒரு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சோம். அப்ப 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கும்போது 1ஆம் கிளாஸ்ல ஸ்கூல்ல உழைப்பின் உரிமை இருக்குன்னு சொல்லி தந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். அதுவும் சொல்லி தரல. எப்படி தெரியும்? ஆகவே அரசுக்கு, தமிழக முதல்வருக்கு நம்ம வச்சிருக்க கோரிக்கையில 100 வயது ஆனாலும் வாரியத்தில் சேரலாம் என்று அந்த வாரிய சட்ட திட்டங்களை மாற்றி அமைக்க வேண்டுகிறோம் என்று கோரிக்கை வச்சிருக்கோம். சரியா? ஏன்னா 60 வயசுக்கு மேல உழைக்க முடியாது, கண்டிப்பா உழைக்க முடியாது. 60 வயசான நாடி நரம்பு எல்லாம் சுண்டி ஆடி அடங்கி, இப்ப எனக்கே பாருங்க 60 வயசாகி போச்சு, பேச மட்டும்தான் முடியுது. 150 கிலோ மூட்டை தூக்கிட்டு சமந்தம் முடிஞ்சது அந்த காலத்துல. 50 வயசு வரைக்கும் சமந்தம், இப்ப முடியல. 25 கிலோ தூக்கிட்டு நடந்து செமக்க முடியல, 10 கிலோ வெயிட்ட தூக்க முடியல. இது போலத்தானே எல்லா தோழர்களுக்கும், உழைக்கும் வர்க்கம் அனைவருக்கும் இது போலதானே இருக்கும். எல்லோராலும் 70-80 வயது வரை வேலை செய்ய முடியுமா? விவசாய தோழன் செய்வாரு. அவர் 80 வயசுல போய் மம்டியை தூக்கிட்டு போய் வரப்ப விட்டுவாரு, தண்ணி பாய்ப்பாரு. வாழ்வியல் அப்படி, அவங்க சாப்பிட்ற உணவு அப்படி. நமக்கு அப்படியா? நமக்கு அப்படி வாழ்வியலா கிடைச்சிருக்கு? மற்ற தொழிலாளர்கள் அப்படி வாழ்வியலா கிடைச்சிருக்கு? ஆகவே அரசு எங்கள் சாமியாக நினைத்து நாங்கள் வைத்த இந்த கோரிக்கையை கருணை கூர்ந்து சீக்கிரமாக நிறைவேற்ற ஆவணம் செய்ய வேண்டும். அடுத்தபடியா ஒரு சாதாரணமா ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். ஐயா அதிகாரிகளே, 55 வயசு வரை 59 வயசு வரை சட்டத்திட்டத்தை போட்டீங்களே, IAS IPS படிச்சவங்க தானே இந்த சட்டத்திட்டத்தை எல்லாம் போட்டிருப்பீங்க. நீங்க ஓய்வு பெற்றா லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கினீங்க, ஆயிரக்கணக்கில் உங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும். ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை சாமி. இந்த தினக்கூலிகள், இந்த கடை தொழிலாளருக்கு பார்த்தீங்கன்னா 60 வயசு 65 வயசு ஆன பிறகு வேலை செய்ய முடியலன்னா ஓய்வூதியமும் கிடையாது, சரியா, வேற வருமானமும் கிடையாது. கடை தொழிலாளர்கள் இன்னைக்கும் பல குடும்பங்கள், கோடிக்கணக்கான குடும்பங்கள் வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சொத்து பத்தெல்லாம் கிடையாது, இருந்தா கூட பொழைச்சுக்குவாங்க. இல்லைன்னா ஒன்று செய்யுங்க, இதை மாற்றவே முடியாதுன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க சாமிகளா, IPS IAS படிச்ச அதிகாரிகளா, நீங்க தானே போட்டிருப்பீங்க சட்டத்திட்டத்தை. இதை மாற்றவே முடியாதுன்னு வச்சுக்காங்க, வேணா சொல்லுங்க. எனக்கு 60 ஆகி போச்சு. முதல்ல நான் நிக்க, இந்த இலங்கையில சுட்டாம்பாரு தமிழர்களை நாங்க எல்லாரும் நிக்கோம், சுட்டு தள்ளிடுங்க.
65 வயசு 60 வயசுக்கு மேல நீங்க வாழ வேண்டாம்டா. வாழ வழி இல்ல. உழைக்க முடியாதவர்கள் என்ன செய்வார்கள்? நீங்க கொடுக்கிற இந்த ஓய்வூதியத்தை நம்பிதானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. 60 வயசு ஆனா செத்து போயிட முடியுமா? பிச்சை எடுக்க போக முடியுமா? தன்மானம் தடுக்குது இல்ல. இவ்வளவு காலம் உழைச்சு வாழ்ந்துட்டோம். ஆகவே தயவு கூர்ந்து இந்த கோரிக்கைகளை சீக்கிரமாக முதல்வர் கவனத்துக்கு வச்சுட்டோம். அதிகாரிங்க கவனத்துக்கு சொல்றேன். நீங்க தான் சட்டத்திட்டங்களை கூட இருந்து IAS IPS தான் பாக்குறீங்க. ஐயா மாத்துங்க. இந்த 55 வயசு 59 வயசை சீக்கிரமா மாத்தி அமைங்க. 100 வயசுனாலும் எங்களை அந்த வாரியத்தில் சேர்க்கறதுக்கு கருணை காட்டுங்க சாமி. ஆவணம் செய்யுங்க சாமி. எங்க கோரிக்கையை நிறைவேற்றுங்க சாமி. அன்புக்கினிய தமிழக சொந்தங்களே, 6வது கோரிக்கையாக 60 வயதான தொழிலாளர்கள் மாத ஓய்வூதியமாக 1200 ரூபா தராங்க. இன்னைக்கு அந்த வாரியத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் 1200 ரூபாய் ஓய்வூதியம் கொடுக்குறாங்க. அந்த வாரிய அட்டை வாங்கி அதை பதிவு பண்ணி அங்கங்கே தூக்கிட்டு அலைகிற மக்களுக்கு, இந்த முதியோர்களுக்கு, வயதானவர்களுக்கு, மூத்த குடிமக்களுக்கு அட்டை தூக்கிட்டு தெருவா லாந்து உழைச்சி களைச்சிட்டல்ல, போய் பிச்சை எடு, இங்கே போய் பிச்சை எடு, இங்கே போய் லைனில் நில்லு, இங்கே போய் லைனில் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கொடுமையாக இருக்குது. இந்த மாதிரி உழைச்சி களைச்ச எங்களை அலைய விட்டு கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப கொடுமையாக இருக்குது. அதான் கோரிக்கையை வச்சிருக்கோம் முதல்வருக்கு. அந்த 1200 ரூபாயை மாதம் 3000 ரூபாயாக இன்னைக்கு விலைவாசி கூடி போச்சு. சரியா? ஒரு 5 வருஷம் 6 வருஷம் முன்னாடி நீங்கள் வந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தீங்க. அது சரி, ஓகே. அன்றைய பொருளாதாரத்துக்கு சம்பளத்துக்கு. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு விலைவாசியெல்லாம் கூடி போச்சு. ரூபாய் 3000 உயர்த்தி வழங்க வேண்டும் என்று 6வது கோரிக்கை வைத்துள்ளோம். 7வது கோரிக்கை, பணியிடத்து விபத்து மரண உதவி தொகை தொழிலாளர் வர்க்கம் அனைவருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுநர் செத்து போனா, ஓட்டுநர் செத்து போனா 2 லட்சமா, கட்டிட தொழிலாளி செத்து போனா 5 லட்சம் வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 2 வச்சாங்க, அப்புறம் 3 வச்சாங்க, 4 வச்சாங்க, 5 வச்சாங்க, இப்போ 8 லட்சம் கொடுக்குறீங்க. கட்டிட தொழிலாளி விபத்தில், தொழில் செய்யற இடத்துல விபத்துல இருந்தா 8 லட்சம் கொடுக்குறீங்க. ஆனா ஒரு கடை தொழிலாளி செத்தா 1.25 லட்சம் தரீங்க. இது எந்த வகை நியாயம்? கட்டிட தொழிலாளி 7 மணி நேரம் உழைக்கிறாப்ல. நான் அவங்களுக்கு குறைங்கன்னு சொல்லல, எல்லோருக்கும் 10 லட்சமா கொடுங்க. பணியிடத்து விபத்து மரண தொகை அனைத்து தொழிலாளருக்கும் 10 லட்சமா கொடுங்க, உயர்த்தின்னு தான் கேட்கிறோம். ஒரு தொழிலாளிக்கு 1.25 லட்சமா. இப்போ ஒரு கோழி கறிக்கடை, அந்த கோழி கறிக்கடையில் ஒரு தோழர் கோழியெல்லாம் போட்டு அந்த மிஷின்ல சுத்தம் பண்றார். அந்த டைம்ல சாக்கடிச்சு இறந்து போறார். நான் இதெல்லாம் கண்ணில் பார்த்தது, அனுபவத்தை சொல்றேன். கற்பனை பண்ணி கதை சொல்லல, ராமாயணம் மாதிரி கதை சொல்லல. சரியா? மகாபாரதம் மாதிரி கதை சொல்லல. நான் நடந்த நிகழ்வை சொல்றேன். அந்த தோழர் சாக்கடிச்சு இறந்துட்டார். மூட்டை கட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க ஊருக்கு. சரியா? சின்ன கோழி கறிக்கடை. அங்க ஒரு 2 பேரும் ஒரு முதலாளி. அவர் முதலாளி 2 வேலையாளை வச்சு வேலை செஞ்சார். வாடகை கடை, வாடகை வீடு தான் அவரு. அவர் என்ன நஷ்ட ஈட கொடுத்த முடியும்? அந்த முதலாளி மட்டும் என்ன நஷ்ட ஈட கொடுத்துட முடியும்? காலத்துக்கு அந்த குடும்பத்துக்கு என்ன செய்ய முடியும்? அரசு தான் செய்யணும். 8 லட்ச ரூபா தர்றீங்கல்ல, கட்டிட தொழிலாளிக்கு 8 லட்ச ரூபா தர்றீங்கல்ல, ஏன் கடை தொழிலாளிக்கு 1.25 லட்சம்? கடை தொழிலாளிக்கு வேணும், சம உரிமை வேணும். நீதி ஒரே நீதியா இருக்கணும், உரிமை ஒரே உரிமையா இருக்கணும். கட்டிட தொழிலாளருக்கு கேட்கறாங்க, 30 வருஷமா கேட்க ஆள் இருக்கு, ஸ்ட்ராங்கா சங்கம் இருக்கு, அதனால கொடுக்குறீங்க. கடை தொழிலாளிக்கு இதுவரைக்கும் சங்கம் இல்ல, ஆனா இப்ப சங்கம் இருக்கு. தமிழக அனைத்து கடை தொழிலாளர் சங்கம் இருக்கு. இந்த சங்கம் கேட்கும். எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் கேட்போம். நாங்க எங்க உரிமையை கேட்போம். எங்களுக்கும் வேணும், சம உரிமை வேணும். எல்லா தொழிலாளருக்கும் பணியிடத்து விபத்து மரண தொகை 10 லட்சமா வேணும். ஐயா நீங்க உயர்த்தி கொடுங்க, உங்களை வேண்டி கேட்டுக்கிறோன்னு 7வது கோரிக்கை அதை வச்சிருக்கோம். 8வது கோரிக்கை, சாலையில இப்போ ஒரு கட்டிட தொழிலாளியோ இல்ல வேற ஏதாவது தொழிலாளியோ அப்படி சாலையில போறாருன்னா கடை தொழிலாளிக்கு 1 லட்சமா, கட்டிட தொழிலாளினா 5 லட்சமா சாலை விபத்துல. இப்பதான் மாண்புமிகு அமைச்சர் ஐயா கணேசன் அவர்கள் அறிவிச்சார். பேப்பர் பத்திரிகை நியூஸா வந்தது. பத்திரிகை நியூஸை எடுத்து வச்சிருக்கேன், பத்திரமா பிரிண்ட் போட்டு எடுத்து வச்சிருக்கேன், கலர் பிரிண்ட். 5 லட்சம் அவங்களுக்குலாம் 5 லட்சம், இவங்களுக்கு 1 லட்சம். ஏன் அவங்க ஓட்டிட்டு போறது மோட்டார் வாங்கணும், இவங்க ஓட்டிட்டு போறது மாட்டு வண்டி வாங்கணுமா? எந்த தொழிலாளி விபத்தில் இறந்தாலும் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுங்க, இன்சூரன்ஸ் பண்ணி கொடுங்க. 5 லட்சம் ரூபா கொடுங்க. எல்லா தொழிலாளருக்கும் 5 லட்சம் ரூபா விபத்து மரண உதவி தொகை 5 லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டுகிறோன்னு கோரிக்கை வச்சிருக்கோம் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா
9வது கோரிக்கை என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, வீடு இல்லாத, இப்போ ஒரு தொழிலாளர் குடும்பம், அந்த தொழிலாளர் குடும்பம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா வீட்டில் ரேஷன் கார்டு இருக்கு, அங்கே இருந்து ரேஷன் கார்டில் பேரை நீக்கி கொண்டு வரோம். இங்க அந்த தோழி வீட்டில இருந்து அவங்க அப்பா அம்மா வீட்டில இருந்து நீக்கி கொண்டு வரோம். ரெண்டையும் இணைச்சி கொடுத்து ஒரு ரேஷன் கார்டு வாங்குறோம். சரியா? கல்யாணம் ஆன உடனே தனி ரேஷன் கார்டு வாங்குறோம். அதுல இருந்து 1 வருஷம் 2 வருஷத்துல ஒரு குழந்தை பிறக்குது. சரியா? அந்த குழந்தை 5 வருஷம் கழிச்சு தான் ஸ்கூலுக்கு வருது. ஆக ஒரு குடும்பம் புதுசா வந்துருச்சு. 2.25 லட்சம் ரேஷன் கார்டு இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் ஒரு குடும்பம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. ஒரு தொகுதிக்கு எத்தனை ரேஷன் கார்டு புதுசா வருது, எத்தனை குடும்பம் புதுசா வருதுன்னு கணக்கு இருக்கும். இந்த அதிகாரிகள், ஐயா மரியாதைக்குரிய அதிகாரிகள் கணக்கெடுங்க. புதுசா ஒரு குடும்பம் வந்துச்சு, புதுசா ஒரு குடும்பம் வந்துச்சு, இந்த தொகுதியில் 100 குடும்பம், 100 ரேஷன் கார்டு புதுசா. ஆக தமிழ்நாடு முழுக்க 2500 ரேஷன் கார்டு இந்த மாசம் புதுசா வாங்கியிருக்காங்க. அப்ப 2500 குடும்பம் புதுசா வந்துருச்சு. அப்போ ஒரு குடும்பத்துல ஒவ்வொரு பிள்ளை 5 வருஷம் கழிச்சு 2500 பிள்ளை பிறக்கும். அத ஸ்கூல் சேர்க்கணும். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? கல்வியை திட்டமிடணும். அந்த ஆண்டுகள் 5 வருஷம் டைம் இருக்கு. 5 வருஷத்துல வரப்போற குழந்தைங்களுக்கு கல்வியை திட்டமிட்டு ஸ்கூல் கட்டலன்னா அப்புறம் என்ன திட்டமிடல்? சொல்லுங்க ஐயா, அதிகாரிகளே சொல்லுங்க. 5 ஆண்டுகள் கால அவகாசம் கொடுத்தோம் இந்த குழந்தைகளுக்கு ஸ்கூல் கட்டல. இப்ப ஒண்ணு இல்ல, 55 வருஷத்துக்கு முன்னாடி நான் படிச்சேன். தூத்துக்குடி மாவட்டம் ராஜபதினு ஒரு பள்ளிக்கூடத்துல 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சேன். நான் பிறந்த ஊர் சேதுவாய்க்கா. அந்த சேதுவாய்க்கால 1ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கு. அந்த ஊர்ல போய் 6ஆம் கிளாஸ் ஒரு 3 மாசம் படிச்சேன். அப்புறம் தான் இந்த சென்னைக்கு வந்தோம். அந்த ஸ்கூலு 2 ஸ்கூலுமே அது இன்னும் 55 வருஷமா 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் இருக்கு. இது 55 வருஷமா 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் இருக்கு. அப்போ 55 வருஷத்துல எவ்வளவு குழந்தைங்க பிறந்திருக்கும்? சுத்தி பாத்தீங்கன்னா 100 கணக்குல வந்துருச்சு. பிரைவேட் ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல், மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி. அப்ப ஏழை விட்டு புள்ள இந்த கல்வி கொடுப்ப, துட்டு இருக்கிற பிள்ளைக்கு அந்த கல்வி, கோடி இருக்கிற பிள்ளைக்கு அந்த கல்வி. பிரிச்சு கொடுக்காதங்க ஐயா. ஒரே கல்வி கொடுங்க ஐயா. ஒரே கல்விக்கு திட்டம் போடுங்க ஐயா. எந்த அரசு வந்தாலும் சரி, உங்களை இந்த 4 கோடி உழைக்கும் வர்க்கம் சார்பா கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறோம். அதிகாரிகளையும் கேட்கிறோம், அரசியல்வாதியும் கேட்கிறோம், அமைச்சர்களையும் கேட்கிறோம், முதலமைச்சரையும் கேட்கிறோம். திட்டத்தை போடுங்க ஐயா. இந்த பிள்ளைகளுக்கு ஒரே கல்வி, சமூக நீதி, சுயமரியாதை எல்லாம் சொல்றீங்க ஐயா. அதை நடைமுறைக்கு கொண்டு வாங்க. சுத்தமா நீங்க கொடுக்கலன்னு சொல்ல வரல, ஆனால் இன்னும் இலக்கை அடையவில்லை. இலக்கை அடைகிறதுக்கு ஆவணம் செய்யுங்க. ஒரே கல்வி கொடுங்க. அந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனி ரேஷன் கார்டு கொடுக்குறீங்கல்ல, 2 பேரும் சேர்த்து 10 வருஷம் வாழ்றாங்க. ஒரு குழந்தை பிறந்துச்சு, 9 வயசுல ஒரு குழந்தையும் 7 வயசுல ஒரு குழந்தையும் இருக்கும். அவங்களுக்கு தனி வீடு கொடுங்க. வீடு இல்லாதவர்களுக்கு இன்னைக்கு பொருளாதாரத்துக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்புல உங்களால வீடு தர முடியும். இந்த உழைக்கும் வர்க்கத்துக்கு தர முடியும். அதைத்தான் 9வது கோரிக்கையா வச்சிருக்கோம். 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் அரசு வாரியத்தின் மூலம் சொந்த வீடு வழங்க வேண்டும். 10வது கோரிக்கை, சொந்த நிலம் இருக்கும். சில தோழர்களுக்கு அப்பா அம்மா கொடுத்துட்டு போனது சொந்த நிலம் இருக்கும். இல்ல சில தோழிகளுக்கு சொந்த நிலம் இருக்கும். இந்த சொந்த நிலம் இருக்கிற வீடு கட்ட பணம் கொடுக்குறீங்க. 3 லட்சம், 2 லட்சம், 4 லட்சம், 4.5 லட்சம்னு சில நேரம் கிடைக்கும், சில நேரம் கிடைக்க மாட்டேக்கு. மத்திய அரசு கொடுக்கல, மாநில அரசு கொடுக்கல, அப்படின்னு அப்படி இப்படி இப்படி இப்படிமா போயிட்டு இருக்கு. ஆக மொத்தம் சில பேர் கிடைக்குது, சில பேர் கிடைக்கல. ஆனால் ரேஷன் கார்டு இருந்து சொந்த வீடு இல்லாத அனைத்து தொழிலாளருக்கும், கருவறை முதல் கல்லறை வரை மக்களுக்காக உழைக்கும் அனைத்து தொழிலாளர் தெய்வங்களுக்கும், குடும்பமா இருக்கிறவங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷத்துல இல்ல 10 ஆண்டுகள் பூர்த்தி ஆகும் போது அதுக்குள்ள அவங்களுக்கு சொந்த வீடு கொடுங்கன்னு கேட்கிறோம். நிலம் இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு 5 லட்சம் ரூபா கொடுங்க. 2 அரசு சேர்ந்து தானே கொடுக்குறீங்க. 5 லட்சம் ரூபா கொடுங்க. இன்றைய பொருளாதாரத்துக்கு 5 லட்சம் ரூபா கொடுங்க. மேற்படி கோரிக்கைகளை, இந்த 10 அம்ச கோரிக்கையை அனைத்தையும் கையில காசு தர வேண்டாம், அரசியல்வாதி வந்து தர வேண்டாம், அதிகாரி வந்து தர வேண்டாம். எங்களது வங்கி கணக்கில் ரேஷன் கார்டு இருக்கும் அனைத்து தோழர்களுக்கும், அனைத்து குடும்பங்களுக்கும் வங்கி கணக்கில் செலுத்த வேண்டும் என்று பணிவோடு நன்றியோடு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருக்கு இந்த கோரிக்கை வச்சிருக்கோம். முதல்வருக்கும் வச்சிருக்கோம். எங்க சாமி தந்தை ஸ்தானத்துல இருந்து எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற எங்க முதலாளிக்கும் இந்த கோரிக்கை வச்சிருக்கோம். இதை நடைமுறைப்படுத்துற அதிகாரிகளுக்கும் இதை கோரிக்கையை வைக்கிறோம். இதன் வாயிலாக வைக்கிறோம். சீக்கிரமா தயவு செஞ்சு இந்த கோரிக்கை அவலத்தையும் நிறைவேற்றி தாங்க. கருவறை முதல் கல்லறை வரை வீட்டுக்காகவும் நாட்டுக்காகவும் உழைக்கும் தொழிலாளர் வர்க்கம்
இந்த உழைக்கும் வர்க்கம் நாம் ஒருவர் இருவர் அல்ல, 4 கோடி பேர். தமிழ்நாட்டில் நாம் எடுத்த சர்வேயின்படி கிட்டத்தட்ட நமது சங்கம் ஆரம்பித்து 15 ஆண்டுகள் ஆகிறது. 15வது மாநில மாநாடு விரைவில் அறிவிப்பு வரும். இந்த 15 ஆண்டுகள் நமது போராட்டம் பூர்த்தியாகி இந்த வாரிய அதிகாரம் நமது சங்கத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது, கிடைத்திருக்கிறது. ஆகவே தோழர்களே, அன்புக்கினிய தமிழக சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி கேட்டுக்கொள்வது என்னவெனில், நமக்கு உழைப்பின் உரிமை வேண்டும். நம் தாத்தன் பாட்டனுக்கு கிடைக்கவில்லை, நம் பாட்டி பூட்டிக்கு கிடைக்கவில்லை, நம் தாய் தந்தைக்கு கிடைக்கவில்லை, நமக்கும் உழைப்பின் உரிமை கிடைக்கவில்லை. நம் பிள்ளைகளுக்கு உழைப்பின் உரிமை வேண்டும். அது உங்கள் விரலில் தான் உள்ளது. உங்களுடைய உழைப்பின் உரிமை உங்கள் பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டுமெனில் உங்களது ஒற்றை விரலில் உள்ளது. இரவு பகல் பாராமல் கடலிலும் கரையிலும் சாலையிலும் மழையிலும் வெயிலிலும் உங்களுக்காக மட்டும் நீங்கள் உழைப்பதாக நினைத்து கொண்டு உள்ளீர்கள். நாட்டுக்கும் உழைக்கிறோம். பல கோடி தொழிலாளர்களுக்கு தெரியவே இல்லை. உழைப்பின் உரிமை என்றால் என்னவென்று தெரியவில்லை. தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கிடைப்பது ஊதியம், உழைப்பின் உரிமை அல்ல. உரிமை அரசாங்கத்திடம் உள்ளது. அரசு வாரியங்கள் அமைத்துள்ளது. அந்த வாரியங்கள் மூலம் உங்களுக்கு கிடைத்தால் அதுவே உழைப்பின் உரிமை. இந்த உழைப்பின் உரிமையை பெற்றுத்தராத சாதி சங்கமோ மத சங்கமோ இனச்சங்கமோ வியாபாரி சங்கமோ தொழில் சங்கமோ யாராயினும் எந்த கட்சியாகிலும் அவர்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டாம், சந்தா கட்ட வேண்டாம், நன்கொடை கொடுக்க வேண்டாம், உங்கள் வாக்கை அளிக்க வேண்டாம். உங்களது உழைப்பின் உரிமை அடைவதற்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது. இந்த ஒற்றை விரலில் உள்ளது. நீங்கள் உங்களுக்காக அழுத்த போகும் அந்த ஒரு பட்டன் உங்கள் உழைப்பின் உரிமை மீட்டு தரும். உங்களை தேடி வரும். உங்கள் ரேஷன் அட்டையில் வரும். இதுவரை இந்த உழைத்த வர்க்கத்தை தெரு தெருவாக வாரியம் வாரியமாக அலுவலகம் அலுவலகமாக அலைய விட்டு இந்த உழைப்பின் உரிமையை கொடுத்து வருகிறார்கள். இதை வன்மையாக கண்டிக்கிறது இந்த தமிழக அனைத்து கடை தொழிலாளர் சங்கம். அது எந்த அரசாகிலும் அதை கண்டிக்கிறது. உழைத்தவனை அலைய விட்டு பிச்சை போடுவது போல் இந்த உரிமையை கொடுத்து வருவதை வன்மையாக கண்டிக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் இதுவரை தமிழகம் சந்திக்காத ஒரு தேர்தல், வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தேர்தல். பல போட்டி. ஒரு பக்கம் நடிக்கும் கூட்டம், இன்னொரு பக்கம் நம்மை ஏமாற்றும் கூட்டம், நாம் உழைக்கும் கூட்டம். தமிழகத்தில் மொத்தம் 6.5 கோடி வாக்குகள் உள்ளது. சுமார் 2.5 கோடி ரேஷன் கார்டுகள் உள்ளது. 4 கோடி வாக்கு. 4 கோடி வாக்கு இந்த உழைக்கும் வர்க்கம் நம்மிடம் உள்ளது. வாக்கு போடும் உரிமை 4 கோடி பேரிடம் நம்மிடம் உள்ளது. நம் உரிமையை இவனுக்கும் அவனுக்கும் ஜாதி மதம் இனம் மொழி, ஒருத்தன் தமிழ் தேசியம்பா, ஒருத்தன் திராவிட தேசியம்பா. எங்களுக்கு எந்த தேசியமும் வேண்டாம், எந்த தேசியமும் வேண்டாம். உழைப்பின் உரிமை வேணும். எங்க தாத்தா உழைச்சது வேணும், எங்க அப்பனாத்தா உழைச்சது வேணும், நாங்க உழைச்சது வேணும். இந்த உழைப்பின் உரிமை எங்களுக்கு வேணும். இந்த உழைக்கும் வர்க்கத்துக்கு வேணும். இந்த 4 கோடி கடை தொழிலாளர் தெய்வங்கள், இந்த கடை தொழிலாளர் தெய்வங்களுக்கு இந்த உழைப்பின் உரிமை வேணும். கருவறை முதல் கல்லறை வரை அனைவரும் கடை தொழிலாளர். முதல்ல அதை புரிஞ்சுக்காங்க. அப்பதான் உழைப்பின் உரிமை புரியும் உங்களுக்கு. உங்க சக்தி என்ன தெரியுமா? இந்த ஒத்த விரல்ல இருக்கு. இந்த ஒத்த விரல்ல போய் சாதிக்கு ஒரு ஓட்டை போட்டுறது, மதம் சொல்ல ஓட்டை போட்டுறது, காசு கொடுத்தான்னு ஒரு ஓட்டை போட்டுறது, எல்லாத்தையும் போட்டுவிட்டு கடைசியில் தெருவில் நிற்கிறது. ஐயா 70 வயசுல புள்ளக்கிட்ட 50 ரூபாய்க்கு பிச்சை எடுக்கணும், மருமவாட்ட 50 ரூபாய்க்கு பிச்சை எடுக்கணும், ரோட்ல போய் நின்று 50 ரூபாய்க்கு பிச்சை எடுக்கணும். நான் பார்த்துட்டே இருக்கேன். 50 வருஷமா சென்னையை தெரு தெருவா சுத்துறேன். உழைச்சி களைச்ச எவ்வளவோ முதியவர்கள் சாலையில் பிச்சை எடுக்கிறார்கள். அனைவரும் உழைக்க வர்க்கம். ஒருவேளை சோறு இல்லாம பிச்சை எடுக்கிறாங்க. ஏன் இந்த நிலை? இந்த உழைத்த மக்களுக்கு 3000 ரூபாய் அவங்க அக்கவுண்ட்ல கொடுத்தா அந்த 3000 ரூபாய் வச்சு சாப்பிட முடியாதா? கண்டிப்பா சாப்பிட முடியும்.
இன்றைய பொருளாதார நிலைப்படி 100 ரூபா போதும் ஒரு நாளைக்கு. ரொம்பவும் ஆசைப்படக்கூடாது, அது பேராசை. நமக்கு தேவை உழைப்பின் உரிமை, நம்ம உழைச்சது. இதுக்கு நாம என்ன செய்யணும்? பல தலைமுறையா கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கி 77 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு அரசு கூட இன்னும் சரியாக உழைப்பின் உரிமை தரல. தாரேன்னு இவன் வாக்கு கொடுக்கான், அவன் வாக்கு கொடுக்கான். நாம கொண்டு போய் நம்ம வாக்கு அவனுக்கு கொடுத்துடுறோம். வருவான், தட்டுவான் கதவை, ஒரு ஓட்டுக்கு இவ்வளவு தரம்பா. வருவான், தட்டுவான் கதவை, நம்ம சாதி போட்டுரும்பா. வருவான், தட்டுவான் கதவை, நம்ம சாமி சொல்லி இருக்கும்பா. சாமி சொன்னாலும் சாத்தான் சொன்னாலும் உன் வாக்கை இந்த தடவை நீ சதற விட்டுறாத. இந்த தடவை சதற விட்டுட்டீன்னா இனி ஒரு காலம் உழைப்பின் உரிமை உனக்கு கிடைக்காது. அன்புக்கினிய தமிழக சொந்தமே, என் தோழர்களே, என் தோழிகளே, நிறைய பேர் கத்திக்கிட்டு இருக்கான். வலியே வலிமை ஊடகம், உழைக்கும் வர்க்கத்தின் ஊடகம், ஏழை எளிய வணிகர்களின் ஊடகம், உங்கள் தொகுதியிலே வேலைவாய்ப்பு. படித்தவர் படிக்காதவர் அனைவரும் பங்கு பெறலாம். விளம்பர மார்க்கெட்டிங் மேலாளர்கள், செய்தியாளர்கள், கேமராமேன்கள், உதவியாளர்கள், ஆண்கள், பெண்கள் என வயது வரம்பே இல்லாமல் அனைவரும் கலந்து கொள்ளலாம். விருப்பமுள்ளவர்கள் முழு நேரமாகவோ பகுதி நேரமாகவோ பணி செய்யலாம். உங்கள் தொகுதியிலே பணி செய்யலாம். அழைக்கவும் 92 83 34 64 15. நன்றி. வலியே வலிமை ஊடகம், இது நமது ஊடகம், உழைக்கும் வர்க்கத்தின் ஊடகம். நிறைய பேர் கத்திக்கிட்டு இருக்கான். அவன் பொண்டாட்டி புள்ள வாழ்றதுக்கு சாதி சங்கம் வச்சுக்கிட்டு, மத சங்கம் வச்சுக்கிட்டு, இனத்துக்கு கட்சி வச்சுக்கிட்டு, மொழிக்கு கட்சி வச்சுக்கிட்டு, சாதிக்கு கட்சி வச்சுக்கிட்டு, மதத்துக்கு கட்சி வச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு அலைவான். கழுத கத்துற மாதிரி கத்துவான். அவன் வார்த்தையெல்லாம் நம்பாத. உன்னை மூளை செலவை செஞ்சு உன் ஓட்டை வாங்குறதுக்கு, ஓட்டை வாங்கினவன முடிச்சிருவான். மீண்டும் நாம் பிச்சை தான் எடுக்க வேண்டும். இந்த தடவை அறிவிப்பு வரும். டிசம்பர் 31க்குள் 2025 முடிவதற்குள் அறிவிப்பு வரும். எல்லா தொலைக்காட்சியிலையும் வரும், எல்லா பேப்பர்லயும் வரும். நம்ம சங்க அறிவிப்பு கொடுக்கும். இந்த 4 கோடி உழைக்கும் வர்க்கம் இந்த ஒத்த விரல வச்சு நம்ம உழைப்பின் உரிமையை பெறுறதுக்கு யாருக்கு ஓட்டு போடணும்? அப்படி எவனுமே தரலையா? உழைப்பின் உரிமை எவனுமே தரலன்னு வச்சுக்கோ, யாருமே தரமாட்டேன்னு சொல்றான்னு வச்சுக்கோ, நம்ம ஓட்ட நமக்கே போடுறதுக்கு அரசு ஒரு முடிவெடுத்து வச்சிருக்கு. இந்த அரசு இல்ல, அரசு எந்திரம் ஒரு முடிவோட இருக்கு. அந்த சின்னத்துல நம்ம ஓட்டு போடுவோம். இல்லன்னா நம்ம இந்த கடத்தொழிலாளர் சங்கம் ஒரு கட்சி ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். ஆனா தேர்தலில் நிக்க இந்த உழைக்கும் வர்க்கத்திலிருந்து இன்னும் வேட்பாளர் வரல. 234 தொகுதியிலையும் நம்ம உழைக்கும் வர்க்கம் சார்பா, நமது கட்சி சார்பா, சிறு குறு வணிகர்களின், ஏழை எளிய வியாபாரிகளின், கருவறை முதல் கல்லறை வரை உழைக்கும் அனைத்து கடை தொழிலாளர்களின் யூடியூப்ல போய் பாருங்க. வலியே வலிமை யூடியூப். இந்த வலியே வலிமை யூடியூப்ல உழைப்பின் உரிமை இந்த ஒரு பதிவு மட்டும் இல்ல, நிறைய பதிவுகள்ல சொல்லிக்கிட்டே வரேன். இன்னும் சொல்லுவேன். நமக்கு காலம் இருக்கிறது. இப்பதான் 5வது மாசம், இன்னும் 7 மாசம் இருக்கு. இந்த 7 மாத காலத்துக்குள் நாம் நமது இலக்கை அடையவில்லை என்றால், உழைப்பின் உரிமை நமக்கு கிடைக்கவில்லை என்றால், நாம் நமது முடிவை பகுத்து அறிந்து, தந்தை பெரியார் சொன்னது போல், காரல் மார்க்ஸ் சொன்னது போல், அண்ணல் அம்பேத்கர் சொன்னது போல், கல்வி கடவுள் காமராஜர் சொன்னது போல், புரட்சி தலைவர் சொன்னது போல், புரட்சி தலைவி சொன்னது போல், டாக்டர் கலைஞர் சொன்னது போல், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ரெட்டமலை சீனிவாசன் சொன்னது போல் நிறைய பேர் இருக்காங்க. ஏழை பங்காளன் விஜயகாந்த் சொன்னது போல் இந்த விரல்ல இருக்கு சக்தி. எந்த விரல்ல? இந்த ஒரே விரலில் உனது வாழ்க்கை, உன் பிள்ளையின் வாழ்க்கை, உன் பேர பிள்ளையின் வாழ்க்கை, இந்த 4 கோடி பேரோட வாழ்க்கை, 4 கோடி பேரோட இந்த உழைப்பின் உரிமை இந்த ஒத்த விரல்ல தான் இருக்கு. வாக்க செதற விட்டுறாத. அறிவிப்பு வரும். என் தோழனே, என் தோழியே,
உன் உழைப்பின் உரிமையை யார் யாரோ சாப்பிட்டு போகிறார்கள். யார் யாரோ அதெல்லாம் சொல்ல இப்ப விருப்பப்படல. 234 மேடையை போட்டு சொல்றேன். உங்க தொகுதியில வந்து சொல்றேன். ஒவ்வொரு தொகுதியிலும் தோழர்களே, என் தொகுதியில 2 லட்சம் பேர் உழைக்கும் வர்க்கம் இருக்கான். இந்த 2 லட்சம் பேர் உழைக்கும் வர்க்கத்துக்காக நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன், நம்ம கட்சி சார்பா நிக்கிறேன்றவன் தோழன் வரலாம். இந்த பதிவுல என்னுடைய போன் நம்பர் இருக்கும், நம்ம சங்க அலுவலக போன் நம்பர் இருக்கும், தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான அரசியலை நீங்க கையில எடுக்கிற காலம் வரும். இந்த அரசியல் கட்சிகள் நமது உழைப்பின் உரிமை தரலன்னா நம்ம அரசியலை நாமளே பண்ற காலம் வரும். இது திராவிட அரசியல் இல்லை, தமிழ் தேசிய அரசியலும் இல்லை, பிரபாகரன் அரசியலும் இல்லை, வெளிநாட்டு தலைவர்கள் அரசியல் இல்லை. உள்நாட்டில் உழைச்சே வாழ்ந்த உழைச்சி ஓடாத எஞ்சு போன இந்த உழைக்கும் வர்க்கத்தின் அரசியல், உழைப்பின் உரிமை அரசியல். ஒட்டுமொத்த அரசியலும் 4 கோடி வாக்கு இருக்கு. செதற விட்டுறாத. ஜாதியை பார்த்து மதத்தை பார்த்து என் தோழனே செதற விட்டுறாத. உழைப்பின் உரிமையை அடைவோம், விரைவில் அடைவோம். அனைத்து தொகுதியிலும் உழைக்கும் வர்க்கத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம். விடைபெறுகிறேன். உங்கள் தோழன் சீலன். நன்றி.